ஒரு காலத்தில் கண்ணமலை எனப்படும் சிறிய கிராமத்தில் தமயந்தி என்ற நயத்துக்குண்டு சிறுமி வாழ்ந்து வந்தாள். அவள் சின்னதான குடும்பத்தில் இருந்தாலும் பெரிய கனவுகள் கொண்டவளாக இருந்தாள். அவளுக்கு பருத்தி பூக்கள் பிடித்தன. அவற்றை தினமும் பறித்துக்கொண்டு அவள் ஊர் வெளியிலிருந்த பெரிய குளக்கரைக்கு சென்றாள். ஒரு மாலை குளக்கரையில் ஒரு மின்னும் சுடர் தென்பட்டது. அது தங்க பிரபையாகவும் மெல்லிய இசை கேட்டது போலவும் இருந்தது. தமயந்தி அதன் பக்கம் சென்று பார்த்தால் சிறிய ரோஜா பூவுக்குள் ஒரு மணித்தூள் கட்டியிருந்தது. அது ஃபேரிடேல் தோராயமாக வெளிவந்து தமயந்தியிடம் பேசத் தொடங்கியது. தமயந்தி, நீ உண்மையாவும் அன்பான மனம் கொண்டவள். இந்த மந்திரத்தூளை உனக்கு கொடுக்க விரும்புகிறேன். இதை எங்கும் தூவினால் நீ என்ன வேண்டுமோ அதை பெற்று வாழலாம் என்றது. ஆச்சரியப்பட்ட தமயந்தி, நான் எதை வேண்டுமோ அதை கேட்கடுமா? கிராமத்திற்கே நலமாக இருக்க ஒரு குலத்தை தர முடியுமா என்று கேட்டாள். ஃபேரிடேல் சிரித்தபடி, மிகச்சிறந்த விருப்பம், உன் மனம்தான் உண்மையான செல்வம் என்று கூறி மாயமாகிவிட்டது. அதன் பின்னர் கண்ணமலையில் ஒரு பெரிய குளம் தோண்டப்பட்டது. அக்குளத்தில் தமயந்தி கொண்டு வந்த பருத்தி பூக்கள் அழகாக மலர்ந்து கொண்டே இருந்தன. இன்று கூட கண்ணமலையில் அந்த குளம் தமயந்தி மந்திர குளம் என்று அழைக்கப்படுகிறது. அது அங்கு வாழும் எல்லோருக்கும் நல்லதொரு குறியீடாக இருந்து வருகிறது.